ஓகே. சிவகார்த்திகேயன் எஸ்கே புரொடக்ஷன் வந்து ஒரு டேலண்ட்டை தேடி தேடி அவங்க வந்து நல்ல சான்ஸ் கொடுக்கறதும் சரி, ஒரு புதுமுக இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதும் சரி, இதை ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஏன் மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி ஃபாலோ பண்ண மாட்றாங்கன்ற மாதிரி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருக்கு. இல்லைங்க, எல்லாராலையும் எல்லாமும் செஞ்சிட முடியாது. ஓகே. சிவகார்த்திகேயன் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறாருல்ல, இந்த சூஸிங் கெப்பாசிட்டியே பல பேருக்கு இருக்காது. ஓகே. இப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் கூப்பிட்டு இவங்க யூடியூப்பில் பெட்டராக பண்ணிகிட்டு இருக்காங்க, வாங்க நான் ஒரு படம் தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு படத்தை கொடுத்துட முடியாது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, இந்த கதையை சூஸ் பண்ணுற டேலண்ட் அவருக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், அவருடைய கல்லூரி நண்பர் தான் கனா படத்தினுடைய டைரக்டர் அருண்ராஜா காமராஜ். ஆனால் அவர் நீண்ட காலமாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு படம் கொடுக்குறாரு அவர். அப்போ என்ன காரணம்னா, இவரால் அது முடியுங்கிற ஒரு நம்பிக்கை, அவர் சொன்ன கதை, அது மாதிரி ஒரு ரிஸ்க் ஒன்று எடுக்கிறாரு. அது மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் மட்டுமே நாம் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், ஃபீச்சர் ஃபிலிம் மட்டுமே நம்ம பண்ணணும்னு இல்லாமல், கூழாங்கல் மாதிரி ஒரு சின்ன படத்தையும் கையில் எடுக்கிறார். கொட்டுக்காளி மாதிரி ஒரு படத்தையும் எடுக்கிறார். கொட்டுக்காளி மீது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது, பட் கூழாங்கல் எக்ஸ்ட்ரானரியான படம். அப்போ இந்த மாதிரி சின்ன படங்களை உலக அளவில் கொண்டு போய் உலக அரங்கத்தில் போட்டு காமிக்கிறதெல்லாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளபடியே சினிமாவை நேசிப்பவர்களால் மட்டும்தான் அது முடியும். சிவகார்த்திகேயன் செய்கிறார், அவர் நிஜமாக கிரேட்டு தான்.